ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிர ஜெயமலி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். குருவால குருவே துணை. கடக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு 2027 மிட் வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ம குருவாக வர்றார். ஜென்ம குருனா ஃபஸ்ட்டு பிளேஸில் வர்றார். அப்போ எக்ஸலண்ட் ஃபார் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத சொல்லக்கூடியது, அதாவது தன்னம்பிக்கை. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ இவங்களுக்குலாம் கடகராசி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போன வருஷம் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரும். போன வருஷத்தில் கடகத்துக்கு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கல. இதில் வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து திருமண தடை அதிகமாக இருந்துச்சு, வேலை தடையை வந்து இருந்துச்சு. ஸோ தடைகள் அப்படின்றது எண்ணற்ற தடைகளாக இருந்துச்சு. இப்போ அந்த தடைகளை போக்குவதற்கு ஜென்ம குரு திக்பலம் பெறுகிறார். ஸோ எல்லாமே பயப்படுவாங்க, ஆஹா குரு வந்து ராசிக்குள்ளே வந்தால் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவார் சார், அவர் சுபகிரகம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பிகினிங்ஸ் வந்து ஆரம்பமாகும். நியூ பிகினிங் சொல்லுவாங்க, வாழ்க்கையின் முதல் துவக்கம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கடகத்துக்கு வேலையில் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வேணும், அந்த வளர்ச்சியை வந்து கொடுப்பார். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் தொடரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இது வரைக்கும் வேலை கிடைக்கலாம், இப்போ வேலை நீங்கள் ட்ரை பண்ண உடனே கிடைக்கும். குரு வந்து தன சம்பத்து, பணத்தை வந்து கொடுக்குறது, அதிகாரத்தை கொடுக்குறது, உங்களுக்கு வாழ்க்கையை வந்து செல்வத்தை கொடுக்குறது. அப்போ ஜென்ம குரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையை கொடுப்பார். நீங்கள் வந்து ஐடியில் இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜென்ம குரு வந்து பண பலத்தை வந்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி தொழில் டெவலப்மெண்ட், தொழிலில் நிறைய பேர் பாருங்கள் இந்த 2-8 கேது ராகு ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பாருங்கள் தகர்த்து எறிந்து ஒரு பட்டத்து யானை போல் அவங்க வந்து பாருங்கள் மணிமகுடம் சூட போகிறாங்க கடகம் தொழிலில். இப்போ தொழில் பொறுத்த வரைக்குமே கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் எப்போதுமே உங்களுக்கு வந்து நல்லதை பண்ணும். ஃபினான்ஷியலி க்ரோத் வந்து கொடுக்கும். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதில் நல்ல ஒரு வெற்றியை வந்து இங்கே கொடுக்க போகிறார். அப்போ குரு என்பது பணத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் நிறைய நஷ்டமடைஞ்ச கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆரம்பமாகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பூசம், ஆயில்யம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து புனர்பூசம். இந்த 3 ஸ்டாருமே வந்து பாருங்கள், இது குருவுடைய நட்சத்திரம், இது வந்து குரு பிறந்த நட்சத்திரம். ஸோ ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். அப்போ இவங்க 3 பேருக்குமே வந்து பாருங்கள் அந்தந்த திசைகள் நல்ல திசைகள் போச்சுன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு எதிர்காலத்தை வந்து அமைச்சு கொடுப்பார். இப்போ நீங்கள் போடுற ஒரு அடித்தளம் தான் உங்கள் வாழ்க்கையோட வந்து எதிர்காலமாக மாறப்போகுது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு கடகராசிக்கு வேலை தொழிலில் வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திருமணத்தை வந்து 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இவர் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு? 5, 7, 9. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவு, சமூக ஒற்றுமை, காதல், கல்யாணம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. 5 காதல், அந்த காதலித்தவங்களை மனம் முடிக்கிறது 7ங்க. அப்போ 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு. அப்போ கடகத்துலேருந்து மகரத்தை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன்கள் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக டிலே ஆகிருக்கும் திருமணம்லாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் ஆகக்கூடும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆன பிறகு உங்களுடைய லைஃப் ஸ்டைலே நல்லா மாறக்கூடும். இந்த டைமு இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு இந்த திருமணம், காதலில் முக்கியமாக நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. அந்த கனவுகளை வந்து அழிச்சிட்டு போன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போன விஷயங்கள் வந்து அஷ்டமத்தில் வந்து நடந்திருக்கும். இப்போ அந்த கஷ்டம் காதலில் வந்து விலகக்கூடும். காதலில் வெற்றி உண்டு. காதல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குரு பகவான் உள்ளே வந்தவொடனே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த காதலில் கௌரவத்தை கொடுப்பார். ஏன்னா கௌரவமான கிரகமே குரு தான். அப்போ ப்ரெஸ்டீஜை வந்து காதலில் கண்டிப்பாக கொடுப்பார். இரு வீட்டாருடைய அழைப்புதல் நிச்சயமாக வரக்கூடாது. பெண் ஆண் 2 பேருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காதலில் வெற்றி உண்டு. அதுக்கப்புறமா கல்வி, குரு தான் கல்வியை கொடுக்க போகிறார். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து உங்களுக்கு நல்ல ஆசிரியரை வந்து உருவாக்குவார். அப்போ உங்களுடைய ஆசிரியர் சொல்படி கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% மார்க் வந்து பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கடகராசியில் உள்ள மாணவ மாணவிகள் அத்தனை பேருமே வந்து நல்லதை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகமும், வெளிநாட்டில் போயிட்டு ஒரு டாக்டர் படிக்கிறேன், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன், அந்த மாதிரி வெளிநாடுன்றது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கல்வி கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார். குரு கல்விக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை வந்து போடக்கூடியவர். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீடு, இந்த வீடுன்ற விஷயத்தை வந்து ஜென்மகுரு வரக்குள்ள உச்சமடைகிறார். அதுதான் ஸ்பெஷலே. கடக வீட்டில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமடையக்கூடிய இந்த குரு பகவான் வீடை வந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போ செல்வத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். வீடு, விவசாயம், அதுக்கப்புறம் வாகனம், இந்த 3 விஷயத்தையுமே இந்த குரு வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ நமக்கு குரு நல்லா இருந்தாலே நமக்கு வந்து கடன் கிடைக்கும். கடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அது ஈஸியாக உங்களுக்கு சுலபமான முறையில் பணம் கிடைக்கும். அப்போ வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நடக்குங்க.
கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது அப்படியே வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஜென்ம குரு உங்களுக்கு முதல் நம்பிக்கையை வந்து கொடுக்கும். ஏன்னா கடகம் வந்து சரவீடு, நீர் வீடு, ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். இவங்களாம் வந்து தேனீக்களை போல சுறுசுறுப்பு மிக்கவர் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். அதுதான் இவங்களுக்கு கடகம். கடகம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டது இந்த தண்ணீர் அதிகமாக கிடைக்கும். குரு இங்கே வந்தவுடனே தண்ணீரை கொடுப்பார், விவசாயத்துக்கு தேவையான அறுவடையை கொடுப்பார், அமோக விளைச்சல் உண்டாகக்கூடும். நீங்கள் நெல், அதேமாதிரி கரும்பு, வேர்க்கடலை, அரிசி, இது எல்லாமே குருவுடைய காரகத்துவத்துக்குள்ளே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கூட குருவுடைய கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல மழை பெய்யுங்க, மாறி மழை பெய்து மக்கள் பஞ்சம் நிச்சயமாக தீரும். இந்த தடவை குரு பகவான் உச்சமடையக்குள்ளே நிறைய பேர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகையை வாங்குவாங்க. ரேட்டு ஏறிட்டே தான் இருக்க போகுது. ஆனாலும் அவங்களோட உழைப்பில் வந்து 1 கிராமாச்சும் வருஷத்துக்கு வந்து வாங்கணுன்ற எண்ணம் வந்து அதிகமாக வந்து வரக்கூடும். நான் 1 கிராம் சுமாராக சொல்கிறேன், நீங்கள் வந்து 10 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி நகை சேர்க்கை கடகராசிக்கு அதிகமாக வரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூட கண்டிப்பாக பெண்களுக்கு நகை, இந்த நகையை அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அடமானம் வச்சதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த ரிசிப்ட் எங்கேயோ தொலைச்சிருப்பீங்க, திடீர்னு வந்து அந்த ரிசிப்ட் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் பணத்தை சேர்த்துட்டு அந்த நகையை மீட்டுவீங்க. அப்போ நகை வந்து உங்களுக்கு வரக்கூடும். குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குரு பகவான் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இந்த ராகு எது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்கள, இப்போ குரு பகவான் உள்ளே வந்தவொடனே குடும்பத்தில் உள்ள சண்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய சண்டைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்குமே போச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவிடுபடி ஆகும். குடும்ப ஒற்றுமை வந்து மேலங்க கூடும். குழந்தைகளோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 5ஆம் இடம் குழந்தை, அப்போ உங்களுக்கு வந்து குழந்தை செல்வத்தையும் இங்கே கொடுக்க போகிற. ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கண்டிப்பாக வரக்கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் வேலை செய்ய போகுது. அப்போ ஜென்ம குரு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மேலும் 9ஆம் இடத்தை பார்க்குற. இந்த 9ஆம் இடத்தை பார்த்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக கடகத்துக்கு பாக்கியம் அதிகமாக இருக்கும். உங்கள் தந்தையோட சொத்து வரும், குழந்தை வரும், அதிர்ஷ்டம் வரும், செல்வம் சேரும். ஸோ உங்களுடைய கடகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவலைகளில் தொலைஞ்சு போயிட்டாங்க லைஃப்பை விட்டு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக வரக்கூடும். அதுக்கப்புறமாக அரசியலில் இருக்கக்கூடிய கடகம் தான் வந்து பாருங்கள், நிறைய பேரை உருவாக்குறதே இந்த கடகம் தான். இங்கே பூசம் மக்கள் தொடர்பு, ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா இறைபக்தி, புனர்பூசம் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியது. இந்த 3மே இந்த நட்சத்திரம் எல்லாமே கடகத்தில் இருக்கிறதுனால மக்கள் தலைவனாக இந்த கடக ராசியில் உள்ளவங்களாம் ஜெயிப்பாங்க. அரசியலில் உள்ளவங்க நிறைய போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணுங்கள், இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும். மாவட்டம் வட்ட செயலர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சினிமா பிரபலங்கள், சினிமாவில் இப்போ ஜெயிக்கிறதுக்கு கடகத்துக்கு யோகமான காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குற. 5ஆம் இடம் தான் சினிமா, பொழுதுபோக்கு, அரசியல், உங்களுடைய வட்டாரம் விரிவடைகிறது. ஸோ இது எல்லாமே 5ஆம் இடம். 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆவீங்க. தயாரிப்பாளர்கள் நல்ல பணம் போட்ட பணம் நிச்சயமாக வரக்கூடும். ஹீரோயின், அதுவே ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டேரக்டர் இருப்பாங்க கடகத்தில். அந்த டேரக்டர்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப் முன்னாடியே இருக்கும். இப்போ அந்த படம் ஒரு படம் ஹிட் ஆகும். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இப்போ இதில் வந்து கடகத்தில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த ரியல் எஸ்டேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த விஷயங்களை வந்து செய்கிறவங்க, மண் விற்பனை, இட விற்பனை, இதெல்லாம் நில விற்பனை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ குரு பகவான் உள்ளே வரக்குள்ள உங்களுக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் வீட்டை பார்ப்பார். அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வருமானங்கள் நிச்சயமாக வரக்கூடும். ரியல் எஸ்டேட்டு, கார் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த 5ஆம் இடத்துக்குள்ளே வந்துடுவாங்க செவ்வாயோட வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடும். முக்கியமாக வெளிநாட்டுக்கான கிரகமே குரு தான். அப்போ குரு பகவான் கடகராசியில் இருக்குள்ள 4ஆம் இடம், காலச்சக்கரத்து 4ஆம் இடம். அப்போ கடல் கடந்த பயணத்தை வந்து மேற்கொள்வீங்க. இப்போ சிங்கப்பூர், துபாய், ஃப்ரான்ஸ், இட்டாலி, இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும், குறிப்பாக யூஎஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க இப்போ இருக்கிற நெருக்கடி காலகட்டத்தில். ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதுமாதிரி உங்களோட குலதெய்வத்தை அதிகமாக வணங்கிட்டு வாங்க. முக்கியமாக குரு வரக்குள்ள திரு ஆலங்குடி போயிட்டு வாங்க. திரு ஆலங்குடி போயிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நிச்சயம் நிறைய மாற்றங்கள் தரும். அன்னதானம் வியாழக்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க. ஸோ குரு அருள் திருவருளாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயம் இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி அமோக வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.